இந்த முருகன் கோயிலோட வரலாறு 700 வருஷம் பழமையானதுன்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? எப்படி மன்னர்கள் காலத்துல அவங்கள வரவேற்கிறதுக்காக ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்டா அப்படின்னு புகழாரம் சொல்லி வரவேற்பாங்களோ, அதே மாதிரி இந்த கோயில்ல இந்த மாதிரி கம்பீர புகழாரம் சொல்லி தான் கடவுள் முருகனை வரவேற்பாங்க. மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க நல்லூர் கந்தசாமியார் பரியேறி வாரா. எஸ், நல்லூர் கந்தசாமி முருகன் கோவில். இந்த கோவில் பாத்தீங்கன்னா கிபி 948 தான் கட்டப்பட்டிருக்கு. ஆனா பல முறை போர்கள் காரணமா இடிக்கப்பட்டு மீண்டும் 4வது முறையா 1734 வருஷம் தான் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட மிக சிறப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதன்மை தெய்வமான இறைவன் முருகன் தான். அதுக்கப்புறமா மிக உயரமான கோபுரம் பாத்தீங்கன்னா அழகிய செதுக்களோட காணப்படும். அதுக்கப்புறமா கோவில் முழுவதுமே சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற அலங்காரத்தோட இருக்கும். அதுலயும் குறிப்பா பக்தர்கள் கடைபிடிக்கும் அந்த ஒழுங்கு மற்றும் மரியாதை ரொம்ப புகழ் பெற்றதா இருக்கும். ரொம்ப முக்கியமான பாத்தீங்கன்னா, ஆண்கள் யாருமே மேல் சட்டை இல்லாம தான் கோயிலுக்குள்ள செல்லணும் அப்படின்ற மரபு இப்ப வரைக்குமே கடைபிடிக்கப்படுது. சோ நல்லூர் முருகன் கோயில் தமிழர் பண்பாடு, பக்தி, மரபு ஆகியவற்றோட சின்னமா விளங்குதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இங்க வழிபட்டினா மன அமைதியும் வேண்டுதலும் நிறைவேறணும் மக்களோட நம்பிக்கையா இருக்கு. இந்த நல்லூர் கந்தசாமி முருகன் கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணத்துல நல்லூர் அப்படின்ற பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட பாரம்பரியமான இந்த சக்தி வாய்ந்த நல்லூர் கந்தசாமி முருகன் கோயிலை வாழ்க்கையில ஒரு முறையாவது கண்டிப்பா வந்து பார்த்தே ஆகணும் தான் சொல்லுவேன். நான் இந்த கோயிலுக்கு எப்படி வந்தேன்னா, திருச்சியில இருக்கக்கூடிய உவகை உலா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸோட ஜாஃப்னா பேக்கேஜ்ல இந்த கோயிலும் ஆடா இருக்கு. அவங்க மூலமா தான் வந்தேன். கீழே நம்பர் தரேன், உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.